சாந்தி. அவ்யக்த சமிகை 14 ஆகஸ்ட் 2026. பாபாவுடைய வழிமுறைகள், வழிகாட்டுதல்கள். संपूर्ण पवित्रता आप ब्राह्मणों का श्रृंगार है। सदा श्रृंगार की हुई मूर्त अथवा सदा पवित्र स्वरूप में स्थित रहे। बेहद की स्टेज पर हीरो पार्ट बजावो. பாபா சொல்லி கொடுக்குறாங்க, சம்பூர்ண தூய்மையானவர் என்றால் அதுதான் உங்களுடைய பிராமணர்களுடைய அலங்காரம். எனவே சதா அலங்கரிக்கப்பட்ட ஆத்மாவாக இருங்கள். அதாவது உங்களுடைய தூய்மையின் ஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து எல்லைக்கப்பாற்பட்ட நாடகத்தில் ஹீரோ பார்ட்டை நடிக்க வேண்டும். सदा ब्रह्मचारी अर्थात संकल्प में भी किसी प्रकार की अपवित्रता वृत्ति को चंचल नहीं बनाए. सदा ब्रह्मचारी என்றால் எண்ணத்திலும் அல்லது உள் உணர்விலும் கூட எந்த ஒரு அசுத்தமும் உங்களை அசைக்க கூடாது. அப்படிப்பட்ட தெளிவான ஆத்மாவாக இருங்கள். वृत्ति की चंचलता भी रजिस्टर को दागी बना देती है. அழகான ஒரு நோட்டில் சின்ன கிறுக்கல், அதை அடித்தல் திருத்தல் ஒரு அழித்தோம் அப்படின்னா அந்த லேசாக ஒரு சுவடு கரை தெரியும் அல்லவா? அந்த மாதிரி எங்கேயாவது ஸ்லைட்டாக உங்கள் ஸ்மிருதி விற்த்தியில் உள் உணர்வில் மேல் மனதில் ஒரு அசுத்தம் வந்ததுன்னா கூட அந்த கரையினுடைய ஒரு சுவடு அங்கே வந்துடும். இஸ்லியே விற்பி சேவி சதா பிரம்மச்சாரி பணும். அதனால் பாபா சொல்றாரு, விற்த்தியிலிருந்து உள் உணர்வுலேருந்து பிரம்மச்சாரி ஆகுங்க. உலகத்தில் பிரம்மச்சரியங்கிறது பியூரிட்டி ஃபாலோ பண்ணுறது. ஆனால் இங்கே பாபாவினுடைய உலகத்தில், சங்கம் யுகத்தில், பிராமண உலகத்தில் பிரம்மச்சரியங்கிறது விற்த்தியில் கூட நம்ம அசுத்தம் இல்லாமல், பிரம்மச்சாரினா விற்த்தியில் கூட நன் பட் ஒன், ஒருத்தரை தவிர வேறு யாரும் இல்லை. அந்த ஒருத்தர் தான் உலகம். அவரை தான் எனக்கு பிடிக்குது, அவரோட தான் நான் இருப்பேன், அவரோட தான் சாப்பிடுவேன், அவரோட தான் தூங்குவேன், அவரோட தான் நடப்பேன், அவரோட தான் எழுந்திருப்பேன், அவருடைய நினைவெனக்கூடிய மடியில் தான் நான் இருப்பேன். இந்த பிரம்மச்சரியம் அதை சொல்கிறார். பிரம்மச்சாரின்னா எப்படி? அப்படி தானே. எனக்கு அவன் இன்னொருத்தவங்க வேணாங்கிறாங்க. ஆனால் இங்கே பாபா என்ன சொல்கிறாரு, ஒருத்தர் வேணுங்கிறோம். அந்த ஒருத்தர் தவிர இன்னொருத்தர் வேண்டாம், மனதளவில் கூட இன்னொருத்தர் வேண்டாம். அதுக்கு பாபா இன்னைக்கு சொல்கிறார், அந்த மாதிரி நீங்கள் சம்பூர்ண பவித்திரதா எனக்கூடிய அலங்காரத்தினால உங்களை அலங்கரிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஒருத்தர் ரொம்ப பியூட்டிஃபுல்லானவர். அந்த ஒருத்தர் இந்த ஆத்மாவை ரொம்ப அழகாக ஆக்கிடுவார், வாசமுள்ள மலராக்கிடுவார். அப்போ அந்த ஒருத்தர்கிட்டேருந்து நம்ம எவ்வளோ வாங்கணும்? எனக்கு உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, உலகமே வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஒருத்தர் என்னை பார்க்குறாரு இல்லையா? இந்த குழந்தை என்னை மட்டுமே நம்பி இருக்குது, இது வேறு யாருக்கிட்டே போகாது அப்படின் போது அவருக்கும் நம்ம மேலே ஒரு தனிப்பட்ட அக்கறை கண்டிப்பாக வரதான் செய்யும். நம்ம பின்னாடியே இருப்பார். அப்படிப்பட்ட இந்த சஜினி அவரும் அலங்காரம் பண்ணி பார்க்குறாரு இந்த ஆத்மாவை. இது அப்படியே ஜொலிக்க வச்சிடுறார். அதனால் இன்னைக்கு ஏக் பல் ஏக் பரோசா, ஏக் பாப் தூசரா ந கோய், ஒருவரை தவிர வேறு யாரும் இல்லைன்ற அந்த ஸ்லோகனாக இல்லாமல் அப்படியே அந்த பதிவிரத்தா போல மனதில் கொண்டு போயிடணும். புத்தி சஞ்சலாக வேண்டாம், விருத்தி சஞ்சலாக வேண்டாம். ஒரே ஒருத்தர் தான். அந்த ஒருத்தனுடைய அன்பில் நம்ம மூழ்கிறதுக்கு பழகிக்கலாம். தேங்க்யூ பாபா. நல்லது. ஓம் சாந்தி.